ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜிதேந்திரா. மகாவிஷ்ணு ஒரு சென்னையில் அசோக் நகர் ஸ்கூலில் என்ன மாதிரி சர்ச்சை பேச்சு கிளப்புனாரு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நேற்று அந்த வீடியோவில் பேசியிருந்தோம். இது பெரிய ஒரு பூதாகரமாக வெடிக்கவும் தமிழக அரசே தலையிட்டு அவர் தலைமறைவாக இருந்தவரை பிடிச்சி நேற்று ஆஸ்திரேலியாவிலேருந்து திரும்பினவரை கைது பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணியாச்சு போலீஸார். வெரி குட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காரு இல்லைங்களா, இந்த மகாவிஷ்ணு என்று தன்னைத்தானே ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்னு சொல்லிக்கக்கூடியவர். இவரோட பழைய வீடியோங்கள்லாம் இப்போ மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டுருக்கு, ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. அத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் எத்தனை பேர் மேனிப்புலேட் ஆகுறாங்களோ தெரியாது. ஸோ என்னென்னா, இவர் ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து சொல்கிறாரு, மனுஷன் விந்தணு ஆனணும்னு சொல்கிற அந்த விந்தணு மனுஷன் கீழே விட்டான்னா அவன் மனுஷனா, அது ஒரு வாழ்க்கை. அதுவே அதை எடுத்துகிட்டு நெத்தியில் வச்சோம்னா அவன் ஞானியம். அதுக்கு 12 வருஷம் ஆகுமா. அது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாதான், அவ்வளோ கஷ்டமா. அது பண்ணிங்கன்னா எடுத்துன்னு நிலை நிறுத்திட்டிங்கன்னா இங்கே விந்தணுவை நெத்தியில் நீங்கள் குண்டலி யோகம் அடைஞ்சு விடுவீங்களாம். என்னென்னமும் வாய்க்கு வந்தது. அதாவது சித்தாந்தம் பேசுகிறது தப்பு இல்லை, ஆனால் சித்தாந்தம் தெரியாதவங்கலாம் சித்தாந்தம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. எனக்கும் வாய் இருக்குது, நானும் என்ன வேணால் பேசுவேன். இவர் ஒரு பரம்பரைன்னு ஒரு ஃபவுண்டேஷன் நடத்திக்கிட்டு இருக்காரு. 30 வயசு தான் ஆகுது. முதல்ல இவருக்கு என்ன வயசு? இவருக்கு இந்த அனுபவம் முதல்ல பத்துமா? யாரை கேட்டு இவர் பொது வாழ்க்கையில் இறங்கினார்? இதெல்லாம் சொல்லி கொடுத்து நானும் ஒரு பாத் மேக்கர் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இவருக்கு என்ன வயசு? இவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? யாரோட சீடர் இவர்? முதல்ல உங்களோட குரு யார்? எங்கே நீங்கள் உங்களோட யோக நிலையை அடைஞ்சிங்க சொல்கிறீங்க இல்லையா, நான் ஞான நிலை முக்தி நிலையை அடைஞ்சிட்டேன். எங்கே அடைஞ்சிங்க? எப்படி அடைஞ்சிங்க? அதுக்கு என்னென்ன பண்ணீங்க? எதுவும் தெரியாது. திடீர்னு வந்துடுறாங்க ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டுன்னு, திடீர்னு ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நானும் ஞானி, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறேன் பாருன்னு எங்கேருந்து கிளம்புறாங்கன்னே தெரில. ஊருக்கு ஒருத்தர் அவங்கள நம்பி போகிறாங்க பாருங்கள். ஆட்டு மந்த மாதிரி ஜனங்க தாரையா. எப்படிங்க, எப்படி நம்ப முடியுது? இந்த மாதிரி ஒரு சூடோ சயின்ஸையும் இந்த மாதிரி தவறான சித்தாந்தம் பேசுகிறவங்களையும் பின்பற்ற தோணுது. முதல்ல நம்ம எந்த ஒரு உலகத்தில் இருக்கிறோம்? பின்னோக்கி போய்கிட்டே தான் இருக்கிறோம். நாளுக்கு நாள் முன்னேறின பாடு காணோம். ஸோ இவர் சொல்கிறாரு, அந்த விந்தணு செலவு பண்ணாமல் இருந்தால் நம்ம அதை 12 வருஷம் நம்ம உழைச்சி இது பண்ணோம்னா, கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோம்னா நெத்தியில் நிலைநிறுத்தலாம். அப்போ ஞான நிலையாடு. விந்தணு சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறதுன்றது ஞான நிலை இல்லை, அது ஒரு வியாதி. அறிவியல் படி மனுஷ அனாட்டமியில் விந்துன்றது அந்த ஸ்பெர்ம் பண்ணக்கூடியது செலவிடப்பட வேண்டிய ஒன்று. இது டாக்டர்ஸே சொல்கிறாங்க. நீங்கள் ஷர்மிளா டாக்கீஸ் அவங்களோட சேனல்லாம் எடுத்து பாருங்கள். அவங்க எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. அவங்க டாக்டர் தான், அவங்களுக்கு தெரியாத மருத்துவம். அவர் கேட்குறாரு, அந்த நேற்று அவரை எதிர்த்து கேட்ட அந்த தமிழ் வாத்தியார் சங்கர் அவர்களை பார்த்து கேட்டார், உங்கள் உயர்நிலை கல்வி அலுவலரை விட நீங்கள் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி டாக்டர்ஸ் மருத்துவர்களை விட இவர் பெரிய மருத்துவம் தெரிஞ்சவரா, அறிவியல் தெரிஞ்சவரா? ஷர்மிளாக்கு மேலே அந்த மேம்க்கு மேலே இன்னும் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட இதை எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மேலே நீங்கள் மருத்துவம் மெடிசன் தெரிஞ்சவரா, மெடிக்கல் தெரிஞ்சவரா? ஏன் வாய் இருக்குன்னு என்ன வேணால் பேச விடாதுங்க. மாஸ்ட்ருபேஷன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, சுய இன்பம் அடைதல். அது தவறே இல்லை. எல்லாருமே பதின்ம பருவம்னுவாங்க. இந்த டீனேஜில் எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று தான். அந்த உலகத்தில் 90% பேர் பண்ணுறாங்க. அது பண்ணுறது தப்பு இல்லை. அதனால் ஆண்மை குறைவு வரும், நரம்பு தளர்ச்சி வரும், இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் பொய்யான ஒரு பொது வழக்கு. உடம்பில் சுரக்கிற எந்த ஒரு திரவத்தையும் வெளியேற்ற வேண்டிய கடமை நம்முடைய உடம்புக்கும் நமக்கும் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க முடியாது. ஈவன் பிளட், ரத்த தானம் ஏன் கொடுக்க சொல்கிறாங்க?
அந்த ரத்தம் பழைய ரத்தம் போயி, புது ரத்தம் சுரக்கணும். உடம்புல இருக்கிற எந்த ஒரு லிக்விட் ஆனாலும், அத வெளியேற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதை மறுபடியும் சுரக்க வேண்டிய கடமை நம்ம பாடிக்கு இருக்கு. அதுக்கான கெப்பாசிட்டியும் நம்ம பாடிக்கு இருக்கு. அது எந்த வயசானாலும். புரோஸ்டேட் கேன்சர்ன்னு ஒண்ணு இருக்கு. அது தெரியுங்களா? அதாவது இந்த புரோஸ்டேட்ன்றது ஒரு சுரப்பி, விந்து சுரப்பின்னு நம்மளுடைய ஆண்களுடைய பிறப்புறுப்புல இருக்கும். அதுல ஒரு சின்ன கிளாண்ட் மாரி உருவாயிடும். இந்த மாரி பழைய விந்து அப்படியே சேர்ந்துட்டே வந்ததுன்னா, நீங்க சொல்ற மாரி 12 வருஷம் விந்தே செலவு பண்ணாம அப்படியே இருந்தா, அந்த அந்த சேதமடைந்த ஒரு செல்லோ, பயன்படாத அந்த ஒரு செல்லோ பல்கி பெருகி உடம்பு ஃபுல்லா வந்து, அது ஏற்கனவே அந்த புரோஸ்டேட் கேன்சர்ன்றது அவ்வளோ ஈஸில தெரியாது. ரொம்ப முத்தி போம்போது தான் அது தெரியும். அதுக்கான சிம்ப்டம்ஸே அப்பதான் தெரியும். அதோட கமெண்ட் செக்ஷன் அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லயே நெறைய பேர் சொல்றாங்க. சில பேர் காமிக்கலா சொன்னாங்க. சில பேர் சீரியஸா சொன்னாங்க. "புரோஸ்டேட் கேன்சர் வரும்டா. சாவ தான் போறோம். இந்த மாரிலாம் பண்ணா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, அதையும் தாண்டி கண்மூடித்தனமா அந்த மகாவிஷ்ணு அப்படின்ற அந்த நபருக்கு க க சப்போர்ட் பண்றவங்க, கமெண்ட்ஸ்ல சப்போர்ட் பண்றவங்களோட கமெண்ட்ஸ் என்னால பார்க்க முடியுது. எவ்வளவு கோவம் வருது. என்ன என்ன ஒரு அறியாமையில எவ்வளவு ஒரு அறியாமையில இருக்காங்க மக்கள். ஸோ, இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவர் சொல்ற மாரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அடக்கிக்கிட்டு எல்லாத்தையும் எந்த ஒரு உணர்ச்சிகளும் இது பண்ண விந்தெல்லாம் அடக்கி வச்சுக்கிட்டு, நான் வந்து நெத்தி பொட்டுல எடுத்துட்டு வந்து நான் வந்து ஞான நிலை அடைய போறேன், குண்டலி யோகம் அடைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, ஏங்க ரேப்லாம் வருது? ஏன் வராது? முன்ன காலத்துல உணர்ச்சிகளெல்லாம் அடக்கிட்டு ஞான நிலை அடைஞ்சாங்க சித்தர்கள்னா, அது வேற விஷயங்க. அப்ப இருந்த காலநிலை வேற, இப்ப இருக்கிற காலநிலை வேற. இப்ப நம்ம எங்க சுத்துனாலும் நம்ம நம்ம டெய்லி பார்க்குற டிவிலருந்து, திரைப்படங்கள்லேருந்து, நம்மளோட சமுதாயத்தில பேனர்ஸ்லேருந்து, ஒரு கடைக்கு போனா ஒரு போஸ்டர்லேருந்து, எங்க போனாலும் செக்ஸ் தான். வல்காரிட்டி தான். காமத்தை தூண்டக்கூடிய உணர்ச்சிகள் தூண்டக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மள சுத்தியே இருக்கு. ஜாஸ்தியாகிட்டு இருக்கு நாளுக்கு நாள். அப்படி இருக்கும்போது, இந்த மாரி அடக்கிக்கிட்டு, இந்த மாரி தவறான சித்தாந்தங்கள பேசிக்கிட்டு இருக்கிற மகாவிஷ்ணு போன்ற நபர்களெல்லாம் நம்பிக்கிட்டு, அவர பின்பற்றணுன்ற பேர்ல இருக்கிற ஜனங்கள்லாம், நான் அடக்கிட்டு இருக்கிறேன், அடக்கிட்டு இருக்கேன்னு ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆயிடும். ஒரு நாள் வெடிச்சிரும்னும்போது அவன் எங்க காட்டுவான் அதெல்லாம்? அந்த அடக்கி வச்ச உணர்ச்சிகளெல்லாம் எங்க காட்டுவான்னு நெனைக்கிறீங்க? ரோட்ல போற ஒரு அப்பாவி பொண்ணுகிட்ட காட்டுவான். ஸ்கூலுக்கு போற அப்பாவி ஒரு மாணவி கிட்ட காட்டுவான். தன்னை நம்பி மட்டுமே இருக்கக்கூடிய குடும்பத்துக்காக உழைக்கிறதுக்கு ஆஃபீஸுக்கு போற ஒரு பொண்ணுகிட்ட, ஒரு எம்ப்ளாயி கிட்ட காட்டுவான். டெய்லி எம்ப்ளாயி கிட்ட காட்டுவான். இப்படிதான் ரேப் தொடங்குது. உணர்ச்சிகள அடக்கி, அடக்கி அது எங்க காட்டுறதுன்னு தெரியாம, ஒரு அப்பாவி மேல் அது காட்டப்படுகிறது. இது தவறான ஒரு சித்தாந்தம் இல்லையா? இது ஒரு தவறான தூண்டுதல் இல்லையா? இது ஒரு தவறான வழிகாட்டுதல் இல்லையா? ஸோ, இப் இவங்க இவங்கள மாரி நான் சொல்றேன் இல்லைங்களா? சத்குரு மாரி, பிரேமானந்தா, நித்யானந்தா, அந்த இவங்கலாம் ஜனங்களோட உணர்ச்சிகளோட விளையாடுறதுல எக்ஸ்பர்ட்ஸ். அப்படிதான் அவங்க சொத்தே சேர்க்குறாங்க. அவங்க காசு பார்க்குறது எப்படின்னு நெனைக்கிறீங்க? அதாவது நேத்து நான் அந்த வீடியோ ஸ்கூல்ல அவரு பேசுனாரு, மகாவிஷ்ணுன்ற அந்த ஒரு வீடியோ அவரோட சேனல்லயே போட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? பரம்பொருள் சேனல்லயே. அதுல எவ்ளோ வந்து ஸ்மார்ட்டா அவர் தமிழாசிரியர் பேசுறத மியூட் பண்ணிட்டாங்க. எடிட்டிங்லாம் நடந்திருக்கு. அத மியூட் பண்ணிட்டாங்க. இந்த மகாவிஷ்ணுன்ற நபர் பேசுறது மட்டும் சவுண்டா கேட்குது. அதுல பின்னாடி வந்து "ஹே" அப்படின்ட்டு அந்த மாணவர்கள் எல்லாம் கோஷம் போடுற மாரி இவங்களே ஆட் பண்ணிட்டாங்க கிளிப்பு. எப்படி அந்த அந்த கிளிப் வந்து அப்படியே ஒரே ஒரே கிளிப் தான் த்ரூ அவுட் அங்கங்க இந்த மகாவிஷ்ணு பேசும்போதெல்லாம் போட்டாங்க. இந்த கலக்க போகுது, அசத்த போகுது யாருலலாம் வந்து காமெடியே வராத ஒரு காமெடி பண்ணிட்டுருப்பாங்க. அங்க காமெடியன்ஸ் நின்னு ஸ்டாண்ட் அப் காமெடின்ற பேர்ல. அப்போ வந்து சிரிக்கிற கிளிப் ஒண்ணு போடுவாங்க. அதே சிரிக்கிற கிளிப்பு எல்லா இடத்துலயும் போட்டுட்டே இருப்பாங்க. எத்தன பேர் வந்து காமெடி பண்ணாலும். நம்மளுக்கு என்னமோ சிரிப்பு வராது. அது வேற விஷயம். இவரு ஏற்கனவே அசத்த போவது யாருல வந்து பெர்ஃபார்ம் பண்ணவர் தான் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நேக்க இங்க யூஸ் பண்றாரு போல.
அங்கே ஒரிஜினலாக எவனும் வந்து கை தட்டிருக்க மாட்டான், எவனும் கோஷம் போட்டிருக்க மாட்டான். இவங்களே அதை ஆட் பண்ணி பார்க்குறவங்களும் முட்டாளாக்குற விஷயம். அப்பா என்ன கத்துறாங்க, இவர் பேசுறதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது பாருங்க ஆடியன்ஸ் கிட்ட. ஒன்றும் தெரியாதவன் பார்த்தான்னா அப்படி தான் நினைப்பான். கமல் சொல்கிற மாதிரி விஷயம் தெரியாதவன் பார்த்தா கப்புன்னு சாவியை தூக்கி கொடுத்துரும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜனங்களோட இப்போ அந்த மாதிரி வீடியோஸ், இப்போது இவர் பேசுகிற வீடியோ போட்டு ஜனங்க நார்மலாக அந்த கூட்டத்துக்கு வர ஜனங்கள் நார்மலாக அழுதுட்டு இருக்கிறது, இது ரெண்டுத்தையும் அப்படியே எடிட் பண்ணி பேரலாக இவர் பேசுகிறதுனால அவங்க மனம் உடைஞ்சு அப்படியே மனம் திருந்தி தன்னிலை உணர்ந்து அப்படியே வந்து அழறாங்க, கண்ணீர் விட்டு. பாருங்கள் எப்படி அழறாங்க, அவங்க அவங்களுடைய நிலையை உணர்ந்துட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த மகாவிஷ்ணு, அதுக்கு காரணம் இந்த நித்யானந்தா, அதுக்கு காரணம் இந்த சத்குரு அப்படின்ற மாதிரி தான் அது போர்ட்ரே பண்ணுவாங்க. இதை நம்புகிற யார் முட்டாளுங்கன்னு நினைக்கிறீங்க? பொது ஜனங்களாகிய நாம தான். அந்த வீடியோவை பார்க்குற கோடான கோடி பேர் தான். அதை பார்த்துட்டு தான் திருப்பி போவாங்க அவங்கக்கிட்ட. இவர்கிட்ட போனால் அப்போது நம்ம வந்து ஒரு தெளிவு நிலையை அடைஞ்சிடலாம் போல், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்மளுக்கு, நம்ம மனசில் உள்ள பாரம்லாம் குறைஞ்சிரும், நம்ம வாழ்க்கை சரியாயிடும்னு தவறான பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய யுக்தி. அவங்க நல்லா காசு பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எந்த ஒரு சாதாரண மனுஷங்கிட்டையோ ஒரு ஆணோ பெண்ணோ நீங்கள் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசுனீங்கன்னா ஒரு பாயிண்டில் அவங்க உடஞ்சி அழுவாங்க. அது யாராக இருந்தாலுமே சரி. நீங்கள் பேசுனதுனால அவங்க அழுதாங்கன்னு கிடையாது. அவங்களுக்கு திருப்பி 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 அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கி அவங்களோட பாஸ்ட்டை கலந்து ஏதாவது ஒன்று அவங்களோட வாழ்க்கையோட ரிலேட் ஆகும். அந்த பேச்சாற்றலை வளர்த்துக்கிட்டு தான் இந்த மாதிரி மகான்கள்லாம் கிளம்புறது. அதுக்கு மயங்கி தான் ஜனங்க வந்து எடுத்துன்னு போய் கோடி கோடியாக கொட்டுறாங்க. அவர்கள் பேச்சாளர்களே தவிர மகான்கள் அல்ல, துறவிகள் அல்ல, சாமியாருங்க கிடையாது. அதுவும் அந்த பேச்சாளருன்றது கூட அந்த பேச்சாற்றலை வளர்த்து கொண்டதை ஏமாத்துறதுக்கு. உண்மையான பேச்சாளர் ஏமாத்துறதுக்கு பேசுறதுக்கு கற்றுக்க மாட்டான். அடுத்தவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு, அடுத்தவனுக்கு தன்னுடைய கருத்தை நல்ல கருத்துக்களை புகுத்துறதுக்கு தான் ஒரு பேச்சாளர் தன்னுடைய பேச்சாற்றலை வளர்த்துப்பானே தவிர, இவங்கெல்லாம் எப்படி தெரியுங்களா? மக்களை ஏமாத்துறதுக்கு, அவங்கக்கிட்ட இருந்து எப்படி பணம் பிடுங்கலாம், எப்படி சுரண்டலாம், எப்படி ஷார்ட்கட்டில் வந்து பெரிய ஆள் ஆகலாம், இதுக்காக பல லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது, நிறைய புத்தகங்கள் படிக்கிறது, இது எல்லாமே ஃப்ராட்தனம் பண்ணுறதுக்கு. லிட்ரலி ஒரு சதுரங்க வேட்டை நட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்கண்ணா. இவங்க ஃப்ராடுங்கன்னா ஃப்ராடுங்க. அது ஒருத்தர்கிட்ட சொன்னால் அவங்க ஃப்ராடாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட வார்ன் பண்ணணும். அவர் ஃப்ராடுன்னு இவர் சொல்கிறாரு, இவர்கிட்ட வந்து போகாதீங்கன்னு நம்மளையே வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க இந்த ஜனங்க. அப்புறம் ஏன் ஏமாற்ற மாட்டாங்க? அப்புறம் ஏன் போலி சாமியார்கள் அதிகமாக மாட்டாங்க இந்தியாவில்? இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா மதங்கள்லையும் இருக்குது. இந்துத்துவத்தில் மட்டும் இல்லை, இது கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது, முஸ்லீமில் இஸ்லாத்தில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே முட்டாள் ஜனங்க இருக்காங்க. இதை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குது, அவங்கள நம்பி அழிகிற ஒரு கூட்டம் இருக்குது, அதை அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டம் இருக்குது. இவன் சொல்கிறான் இல்லைங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி 12 வருஷம் அது இது பண்ணி நம்ம நடுநெத்தியில் நிப்பாட்டணும்னா விந்தணுவை நம்ம ஞான நிலை நீ பண்ண வேண்டியது தானேப்பா. 12 வருஷம் நீ பண்ண வேண்டியது தானே. நீ பண்ணியிருந்தா இவன் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி முக்தி நிலை வந்துடுச்சுன்னா தண்ணியில் வந்து இதுவானாலும் குடித்தாலும் கரைஞ்சி மறுஉருவம் எடுத்து வந்துடலாம், நெருப்பில் போட்டாலும் எழுந்து வந்துடலான்னு சொல்கிறானே. நீ அதை பண்ணி காட்ட வேண்டியது தானே, ஏன் பண்ணலை? பொய் வாய் இருக்குது, என்ன வேணால் பேசலாம், எவன் கேட்க போகிறான்? ஜனங்களோட மைண்ட் கேம் ஆடுறதை ஸ்டாப் பண்ணணும். அந்த மாதிரி ஆடுறவங்களோட கொட்டத்தை அடக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கடுமையான சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். அதை மக்கள் பின்பற்றுறதுல வந்து அதை தடுக்க, அந்த பின்பற்றுதலை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளணும். அரசாகட்டும், பொதுஜனங்க நம்மளும் நிறைய பேருக்கு அதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணுங்க. இல்லைன்னா இவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது. நம்ம கூட இருக்கிற ஒருத்தவனை நம்ம காப்பாற்ற முடியாமல் செத்து போவோம் அப்படின்னா அதை விட பாவம் வேறு ஒன்றும் இல்லைல்ல. ஸோ இதில் என்னென்னா, இவங்க இப்போ இந்த மகாவிஷ்ணுன்றவர் காசு வாங்குறாரு, வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போதனைன்ற பேரில் தவறான கருத்துக்களை புகுத்துறாரு, தவறான சித்தாந்தத்தை புகுத்துறாரு. அவரை நம்பி காசு கொடுக்குறாங்க எல்லாம். அவர் என்னமோ ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியான்னு ஊராக சுற்றுறாரு.
யார் காசுல? யார் வாயில வயித்துல அடிச்ச காசுல? கூசாதா? உடம்பு கூசாது? குறுகுறுக்காதா நெஞ்சு? என்னடா இப்படி வந்து நம்மள நல்லவன்னு நம்பி, நம்மளோட போதனைகள வந்து நம்பி நம்மகிட்ட வந்து காசு குடுத்து, அந்த காச எடுத்துட்டு போய் இந்த மாரி லக்ஸரியா செலவு பண்ணி, நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு இருக்கிறோமே. இந்த பாவம் நீ சொல்றியே, மகாவிஷ்ணு போன ஜென்மத்தில செஞ்ச பாவம் தான் இந்த ஜென்மத்தில. நீ இந்த ஜென்மத்தில என்ன பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கன்றது உனக்கு தெரியுதா? வாழுற ஜென்மத்திலேயே. ஸோ இந்த இவங்கலாம் வந்து ஜனங்ககிட்ட இருந்து நேக்கா காசு வாங்குற அந்த டெக்னிக் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ சில பேர்லாம் வந்து கிளம்புவாங்க பார்த்தீங்களா? அந்த இன்ஸ்டால சில யூடியூபர்ஸும் மோஸ்ட்லி இன்ஸ்டால தான் பிரபலங்களா இருப்பாங்க. நெறைய ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருப்பாங்களாம். நான் இந்த மாரி டுக்காட்டி வாங்கணும். என்கிட்ட காசு இல்ல. 11,00,000 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போடுவாங்க. இந்த அக்கவுண்ட்டுக்கு அனுப்புங்க. அப்புறம் திடீர்னு ஒரு 1 வாரம் கழிச்சு காசு வந்திருக்காது. இவங்களே ₹1,00,000 வந்து சேர்ந்துருச்சு. இன்னும் 10 லேக்ஸ் 10 லேக்ஸ் மோர். அவன நம்பி காசு போடுறாங்கங்க. ஏங்க அவன் வாங்குறதுக்கு நீங்க ஏங்க காசு குடுக்குறீங்க? அத நம்பி காசு போடுறாங்க ஜனங்க. அதுதான் ஆச்சரியம். இப்ப நம்ம மக்கள முட்டாள்ன்னு சொல்றதுல தப்பு இல்ல இல்லையா? எந்த ஒரு மகானும் தன்ன மகான்னு சொல்லிக்க மாட்டான். எந்த ஒரு கடவுளா பொறந்த கடவுளோட அவதாரமாவே இருந்தாலும் தன்னை கடவுள்ன்னு சொல்லிக்க மாட்டான். யாருமே. ஜீசஸ் தன்னை கடவுள்ன்னு சொல்லிக்கிறது கிடையாது. நபிகள் நாயகம் தன்னை கடவுள்ன்னு சொல்லிக்கிறது கிடையாது. புத்தர் தன்னை கடவுள்ன்னு சொல்லிக்கிறது கிடையாது. குருநானக் தன்னை கடவுள்ன்னு சொல்லிக்கிறது கிடையாது. ராமபிரான் தன்னை கடவுள்ன்னு சொல்லிக்கிறது கிடையாது. இவங்கெல்லாம் கடவுள்ன்னு சொல்லிக்காதப்போ, இந்த மாரி தற்குறிகளும், இந்த மாரி பேராசைக்காரர்களும், மக்களை ஏமாற்றுபவர்களும், ஏமாற்று பேர் வழிகளும், தன்னைத்தானே கடவுள், தன்னைத்தானே ஒரு குரு அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு, மக்கள்கிட்ட இருந்து பணத்த சுரண்ட்ற வேலைய தான் காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீப காலத்தில இது இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. குறைஞ்ச பாடு காணோம். மக்களுக்கு எவன் ஒருவன் நல்ல கருத்துக்கள முன்வைக்கிறானோ, அப்ப அவன் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கடவுளாவான். நான் கடவுளு, என்ன வந்து கும்பிடுங்க அப்படின்றதுனால இல்ல. இல்ல நான் இந்த இடத்துல இன்ன தேதியில, இந்த டேட்ல, இந்த இடத்துல நான் ஒரு போதனை பண்ண போறேன். ரூ. 2,000 ஃபீஸ் என்ட்ரி ஃபீஸ், ரூ. 10,000 என்ட்ரி ஃபீஸ், ரூ. 20,000 என்ட்ரி ஃபீஸ் வாங்க நீங்க. 1 மணி நேரம் உட்காருங்க அப்படின்னு கூப்பிட மாட்டான். ஸோ இது என்று மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியல. இதற்கான நடவடிக்கைகள் கண்டிப்பா வந்து எடுக்கப்பட வேண்டும். அண்ட் இந்த மகாவிஷ்ணுவோட வீடியோ ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்க உட்காந்து. ஜனங்களாகிய நம்மளுக்கு வந்து பொழுது போலன்றது நல்லா கிளியரா தெரியுது. அத ட்ரெண்ட் பண்றதுக்கு பதிலா அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. இந்த மாரி ஃப்ராடுங்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்க நண்பர்களுக்கும், உங்க சுற்றத்துக்கும் வந்து இதெல்லாம் நம்பாதீங்க. இது போன்ற போலி மனிதர்கள வந்து பின்பற்றாதீங்க. அவனுக்கு அகைன்ஸ்ட்டா வாய்ஸ் குடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுங்க. எனிவேஸ் நாளை இன்னொரு வீடியோல பார்ப்போம்.